ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்பிபி கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஸ்லெண்டர்மேன் த கர்ஸ் தான் விளாட போகிறோம். இந்த கேமை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாதுங்க, ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ஆட போகிறேன். பட் இருந்தாலும் ஒரு ஃபாரஸ்ட்லேருந்து எஸ்கேப் ஆகணும், அது மட்டும் தெரியும். மிச்ச விஷயத்தெல்லாம் வீடியோக்குள்ளே போனோன்னே தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம கையில் இருக்கிறது ஒரே ஒரு லேம்ப்பு. ஸோ இதாங்க நம்ம வெப்பனு. ஏன்னா இந்த காடு ரொம்ப டார்க்காக இருக்குது. ஓகே, அந்த இடத்துல 2 பொருள் ரெட் கலரில் வெளிச்சமாக தெரியுதுங்க, இந்த வீட்டுக்குள்ளே தான். சரி, அப்படி என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இந்த பாக்ஸை திறக்க நமக்கு ஒரு ஆக்ஸ் வேணுமா? சரி, இங்கே ஒரு கெரோசின் இருக்குங்க. இதை வச்சு தான் நம்ம லேம்ப்பு பார்த்திங்கன்னா இன்னும் ஓடிக்கிருக்கு. ஓகே, 95% இருக்குது சார்ஜு. சரி, என்னமோ மெசேஜ் வந்திருக்கு. ஓகே, இங்கே ஒரு கீ இருக்குது, இதை எடுத்துக்குவோம். மேலே ஒரு கெரோசின். இந்த மெசேஜை இப்போ படிப்போம். ஹாய் ஜோஸ், ஐ ஹாவ் டு அப்பாலஜிஸ். ஓகே, என்னமோ எழுதிருந்துச்சு, ஆனால் அதை அப்புறமா படிச்சுக்குவோம். இந்த ஃபாரஸ்ட்டில் எங்கே போகிறதுன்னு தெரியலாட்டி அப்போ படிச்சுக்குவோம். ஏன்னா நமக்கு வேறு ஒரு கீ கிடச்சிருக்கு. இந்த கீயை எங்கே யூஸ் பண்ணோன்னு பார்ப்போம். டே ஐயோ, ஸ்லெண்டர்மேன் வந்துட்டியாங்க. அட பாவீங்களா, எப்போயாவது எதையாவது முக்கியமாக பேசும்போது தான் வருவானுங்க. ஓகே, போயிட்டியா? ஸ்லெண்டர்மேன் வேறு யாரும் இல்லை, ஸ்லெண்ட்ரினாவோட அப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இங்கிட்டு ஒரு வழி போகுது. நினச்ச மாதிரி இங்கே கீழே போடுற இடம் இருக்குங்க. சரி, அந்த சைடு ரெட் கலரில் 2 பிளிங்க் ஆகுது. அங்கே வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே ஒரு கெரோசின் அண்ட் ஆக்ஸ் இருக்குங்க. ஓகே, நம்ம ஒரு பாக்ஸை திறக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த பாக்ஸை போய் திறந்து விட்ருவோம். ஓகேங்க, இப்போ இந்த பாக்ஸ் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. இதை திறந்தா உள்ளே ஒரு கீ இருக்குது. சரி, இப்போ நம்ம அங்கே எங்கேருந்து வந்தோமோ அந்த சைடை போவோம். ஏன்னா அங்கிட்டு இன்னும் கொஞ்சம் வழியெலாம் போச்சுங்க. இந்த காடு பெருசாக இருக்குமா இல்லை சிறுசாக இருக்குமான்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச வரையும் சிறுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எவ்வளோ பெருசாக இருந்தால் என்ன, முடிப்போம் கேமை ஃபஸ்ட்டு. சரி, இங்கிட்டு ஒரு வழி போகுதுங்க. ஓகே, ஒரு டோர் வந்துருச்சுங்க. இந்த கீ இங்கே யூஸ் ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அடி யூஸ் ஆகிடுச்சுங்க. 2 வழி போகுது. இங்கிட்ட ஐயோ ஸ்லெண்டர்மேன் வரானே. சரி, அப்படின்னா இந்த சைடே போவோம். நம்மகிட்ட வேறு கீ வேறு இல்லையா? அப்படின்னா அந்த சைடு தான் ஹவுஸ் இருந்துச்சு, ஒரு வீடு. அதுக்குள்ளே கீ இருக்கும் போல். ஓகே, ஸ்லெண்டர்மேன் அவ்வளோவா வரமாட்டேறியாங்க, எப்போயாவது வரியா? இங்கே ஒரு கீ, அப்புறம் கெரோசின் இருக்குது. சரி, கீ ஏறா. சுப்பாடி, ஏன்டா பயமுத்துறீங்க? திடீர்னு கீயை எடுக்க மாட்டேறியா? நான் கூட கிளிச்சுன்னு நினச்சேன். ஓகே, பரவாயில்ல, இப்போ கீயை எடுத்தாச்சு. இங்கே 2 இருக்குங்க. இந்த டோரா? இந்த டோர் தாங்க. ஓகே, இங்கிட்டு தான் போகணும் போல். என்னமோ மெசேஜ் வேறு வந்திருக்கு. ஏதாவது வீட்டுக்குள்ளே போனோன்னே படிப்போம். ஓகே, வீட்டுக்குள்ளே 2 பொருள் இருக்குது. ஒன்று கெரோசின், இன்னொன்று கீ. சரி, 2 எடுத்தாச்சு. ஓகே, கீயை எங்கேயும் யூஸ் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல யூஸ் ஆகுமா? இல்லைங்க, வேறு எங்கேயும் போல். சரி, இந்த சைடே போவோம். அடப்பாவி, டே ஸ்லெண்டர்மேனை விடுறா. சரி, இங்கே யூஸ் பண்ண முடியும் போல். இங்கேயும் முடியலை. அப்போ ஏன்டா இந்த சைடு அனுப்புனா டே ஸ்லெண்டர்மேனு? ஓகே, இந்த இடத்துல ஒரு டோர் இருக்குது. இந்த டோரை திறக்கலான்னு தான் வந்தேன், ஆனால் ஸ்லெண்டர்மேன் இருக்கானே, அவன் தான் அங்கிட்டு போக விட்டியா? சரி, இங்கே ஒரு கீ இருக்குங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு லெட்டரை படிப்போம். ஓகே, எப்பயும் போல் ஹேய் ஜோஸ். இதுக்கப்புறம் படிக்க வேணாம், இந்த கேம் புரியுது கொஞ்சம் கொஞ்சம், அதனால் இப்போதைக்கு படிக்க வேணாம். ஈஸியாக தான் இருக்குது. கீயை கண்டுபிடிச்சி கதவை கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த இடத்துல திறந்து பார்ப்போம். திறக்குதா? திறந்துருச்சுங்க. சரி, இப்போ உள்ள கெரோசின் இருக்குது, கீ இருக்குது. சரி, கீ ஒன்று எடுத்தாச்சு, கெரோசின். ஓகே, இன்னும் ஒரு டோர் தான் இப்போதைக்கு இருக்குது. அந்த டோரையும் ஓப்பன் பண்ணிடுவோம். இங்கே இருக்குது, இந்த சைடு தாங்க இருக்குது. ஐயோ, இவனா? டேய் ஏன்டா இப்படி இருக்க? கதவை திறங்கும்போது தான் வருவியா? ஸோ இப்போ அடி போயிட்டான்டா. டேய், இவன் வேறு அடிக்கடி வந்து கொண்டு தொலைகிறாங்க. கேமையே எப்போ முடிப்போன்னு தெரில. சரி, என்னடா சுடுகாட்டில் விட்டானுங்க. அட பாவிகளா, இங்கே ஒரு கீ இருக்குங்க, இதை எடுத்துகிட்டு போயிடுவோம். ரன் டு எக்ஸிட்டு. என்னங்க, நம்மளை ஸ்லெண்டர்மேன் ஒன்றுமே பண்ண மாட்டியா? ஓகே, எக்ஸிட்டுக்கு ஓட சொல்லிட்டானுங்க. ஆனால் எக்ஸிட் எங்கடா இருக்குது? டே எக்ஸிட் எங்கடா இருக்குது? அது சொல்லிட்டு எக்ஸிட்டுக்கு ஓட சொல்லுங்கடா. ஓகே, எக்ஸிட் எங்கே இருக்குதுன்னு தெரிலங்க. பார்ப்போம், மெல்ல போய் பார்ப்போம், எங்கேயாவது இருக்கோம் நிச்சயம். சரி, வந்த வழி போய் பார்ப்போமா ஒருக்க.
போய் பார்ப்போம். டேய் எங்கடா எக்ஸிட்டை வச்சுருக்கீங்க? ரன் டு எக்ஸிட்டுன்னு மட்டும் வருது. ஓ இந்த இருக்குங்க எக்ஸிட்டு. சுப்பாடி கண்டுபிடிச்சாச்சுடா சாமி. தொறடா ஓடுறா. இங்கிட்ட என்னமோ வழி போதுங்க. இல்லை முட்டுச்சந்து. அப்படியே போயிரு. என்னடா ஆச்சு? இன்னும் கேம் முடியல. டேய் எக்ஸிட்குள்ளே வந்துட்டேன்டா. ஓ இன்னும் போகணும் போல். டேய் புரியலைங்க. சரி போவோம், மெல்ல நடந்து போவோம். இனிமே தான் எக்ஸிட். இல்லைங்க சுப்பாடி, எஸ்கேப் ஆச்சு. நான் கூட பயந்துட்டேன். சரி இப்போ திரும்பவும் ஏதோ ஒரு மெசேஜை காமிக்கிறானுங்க. இதெல்லாம் படித்து டைம் வேஸ்ட்டு பண்ண வேணாம். ஸோ போயிட்டு வரேன் மக்களே.